பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கை கஷ்டத்தால் நிறைந்திருக்கிறதா? கவலைகள் அலை போல அடிக்குதா? இன்று அமைதி வரும். இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை மார்க்கு 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடன் கடலை கடந்து செல்ல நாள் முழுவதும் ஜனங்களுக்கு உபதேசித்ததால் அவர் சோர்வாக இருந்தார். அதனால் படகின் பின்புறத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் திடீரென பெரிய புயல் எழுந்து காற்று பலமாக வீச அலைகள் படகுக்குள் புகுந்து படகு மூழ்கும் நிலைக்கு வந்தது. சீஷர்கள் பயத்தில் கலங்கி என்ன செய்வது என்று தெரியாமல் துடித்தார்கள். அவர்கள் இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று கூச்சலிட்டார்கள். அவர்களுடைய இருதயம் பயமும் சந்தேகமும் நிறைந்திருந்தது. அப்போது இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை நோக்கி, இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிட்டார். உடனே காற்று நின்றது, அலைகள் அமைதியானது, மிகுந்த சமாதானம் ஏற்பட்டது. அந்த புயல் நிமிடத்தில் அமைதியாக மாறியது. பின்னர் அவர் சீஷர்களை நோக்கி, ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? இன்னும் விசுவாசம் இல்லையா என்று இயேசு கேட்டார். சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு, காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகின்றதே, இவர் யார் என்று வியந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் கஷ்டம் வரும், கவலை வரும், அது தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த நேரத்துல நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது என்பதுதான் முக்கியம். சீஷர்கள் இயேசுவுடன் இருந்தாலும் அவர்கள் பயந்தார்கள். அதுபோல நாமும் தேவனை அறிந்திருந்தாலும் சில நேரங்களில் கவலை நம்மை ஆள்கிறது. ஆனால் இயேசு அமைதியாக இருந்தது ஒரு காரணம்தான். அவர் கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்கிறது என்பதை அவர் காட்டுவதற்காக. இன்று உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும், கவலை அலைகள் உன்னை மூழ்கடிக்க முயன்றாலும், தேவன் ஒரு வார்த்தை பேசினால் எல்லாம் மாறிவிடும். அவர் காற்றை அடக்கினவர், உன் பிரச்சனையையும் அடக்குவார். ஆனால் அவர் கேட்கும் ஒரு கேள்வி, உனக்கு இன்னும் விசுவாசம் இல்லையா? பயத்தை விடு, விசுவாசத்தை பிடித்துக்கொள். நீ போராட வேண்டியதில்லை. தேவன் பேசும்போது கஷ்டம் நின்று போகும், கவலை அமைதியாகிவிடும். இன்று நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இன்று நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அவரை பிடித்து கொள்ளுங்கள். அமைதி உங்களை தேடி வரும். ஆமேன்.